இஃப் ஒன்லி, ஒன்லி இஃப். இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஃபார்முலா, எந்த இடங்களில் பயன்படுத்தணும், இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். நான் காரைக்குடி பாலகுமார். உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. முதல்ல ஒன்லி இஃப் பார்த்துருவோம். அது ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இஃப் ஒன்லி பார்க்கலாம். அதில் 3 வகைகள் இருக்குது, அது அப்புறம் பார்க்கலாம். முதல்ல ஒன்லி இஃப். இது வர்றது தமிழில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மட்டும்தான் இப்படி வந்தால் அது ஒன்லி இஃப். நீ படித்தா மட்டும்தான், நீ தூங்கினா மட்டும்தான், அவன் சிரிச்சா மட்டும்தான், இந்த மாதிரி மட்டும்தான் வந்தால் அது ஒன்லி இஃப். நீ படித்தா மட்டும்தான் டிவி பார்க்கலாம். ஒன்லி இஃப் யூ ஸ்டடி யூ கேன் வாட்ச் டிவி. நீ படித்தா மட்டும்தான் ஒன்லி இஃப் யூ ஸ்டடி. நீ படித்தான்னு சொல்லணும்னா இஃப் யூ ஸ்டடி. நீ படித்தா மட்டும்தான் சொல்லணும்னா ஒன்லி இஃப் யூ ஸ்டடி. நீ தூங்கினா மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவ. ஒன்லி இஃப் யூ ஸ்லீப் யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். நீ தூங்கினா மட்டும்தான் ஒன்லி இஃப் யூ ஸ்லீப். நீ தூங்கினான்னு சொல்லணும்னா இஃப் யூ ஸ்லீப். நீ தூங்கினா மட்டும்தான் சொல்லணும்னா ஒன்லி இஃப் யூ ஸ்லீப். அவன் சிரிச்சா மட்டும்தான் அழகாக இருப்பான். ஒன்லி இஃப் ஹி ஸ்மைல்ஸ் ஹி லுக்ஸ் ஹேண்ட்ஸம். அவன் சிரிச்சா மட்டும்தான் ஒன்லி இஃப் ஹி ஸ்மைல்ஸ். அவன் சிரிச்சான்னு சொல்லணும்னா இஃப் ஹி ஸ்மைல்ஸ். அவன் சிரிச்சா மட்டும்தான் சொல்லணும்னா ஒன்லி இஃப் ஹி ஸ்மைல்ஸ். இங்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்கள். ஒன்லி இஃப் கூட ப்ரெசன்ட் டென்ஸ் மட்டும்தான் வரலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், இல்லை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட். ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் இன்னொன்று நடக்கும். இப்படி சொல்கிறதுக்கு ஒன்லி இஃப் பயன்படுத்துவோம். ஒன்லி இஃப் தான் கண்டிஷன் பார்ட். ஒன்லி இஃப் புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி. அடுத்து இஃப் ஒன்லி பார்க்கலாம். ஒருத்தருடைய ஸ்ட்ராங் விஷை சொல்கிறதுக்கு இஃப் ஒன்லி பயன்படுத்துவோம். ஐ விஷ் மாதிரியே தான், ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங் விஷ். இது 3 டென்ஸ்லேயும் வரலாம். ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். முதல்ல ப்ரெசன்ட் டென்ஸில் பார்க்கலாம். இப்போ ஒன்று இல்லை, இருந்தால் நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் விஷ் இப்போ ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தால் எப்படி இருக்கும்னு ஆசைப்படுறது. இதுக்கு ஃபார்முலா இஃப் ஒன்லி ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ். நல்லா நோட் பண்ணுங்கள். இஃப் ஒன்லி ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் கிடையாது. இஃப் ஒன்லி ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசண்ட்டை பற்றி பேசணும்னா, ப்ரெசண்ட்டில் உள்ள ஸ்ட்ராங் விஷை பற்றி பேசுகிறதுக்கு இஃப் ஒன்லி ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ் தான் போடுவோம். இஃப் ஒன்லி ப்ளஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் வராது. சில எடுத்துக்காட்டு வாக்கியங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியும். என்கிட்ட இப்போ பணம் இருந்தால் நான் பங்களா வாங்குவேன். இப்போது என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் இருந்தால் எப்படி இருக்கும்? அது ஒரு ஸ்ட்ராங் விஷ். இருந்தால் நல்லா இருக்கும், பங்களா வாங்கலாம். இங்கே இஃப் ஒன்லி போடலாம். என்கிட்ட பணம் இருந்தா இஃப் ஒன்லி ஐ ஹாவ் மணின்னு வருமா? வராது. என்ன பார்த்தோம்? பாஸ்ட் டென்ஸ் தான் வரணும். இப்போ நடக்க ஆசைப்பட்டா இஃப் ஒன்லி ப்ளஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்படின்னா இஃப் ஒன்லி ஐ ஹேட் மணி. இப்போ என்கிட்ட பணம் இருந்தா ப்ரெசென்ட்ல ஆசைப்படுறது. இஃப் ஒன்லி ஐ ஹேட் மணி ஐ வுட் பை எ பங்களா. அடுத்த எடுத்துக்காட்டு. அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சா. இப்போ தெரிஞ்சா ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஸ்ட்ராங் விஷ். உண்மை தெரிஞ்சா நல்லா இருக்குன்ற விஷ். இது எப்படி சொல்லலாம்? இஃப் ஒன்லி ஹி நோஸ் த ட்ரூத் வருமா? வராது. இஃப் ஒன்லி பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வராது, பாஸ்ட் டென்ஸ் தான் வரும். இஃப் ஒன்லி ஹி நியூ த ட்ரூத். அவனுக்கு மட்டும் இப்போ உண்மை தெரிஞ்சா அவன் தப்பாக உணருவான். இஃப் ஒன்லி ஹி நியூ த ட்ரூத் ஹி வுட் ரியலைஸ் இஸ் மிஸ்டேக். இஃப் ஒன்லி வச்சு ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு ஸ்ட்ராங் விஷை எப்படி பண்ணுறதுன்னு புரிஞ்சுதா? அடுத்து இஃப் ஒன்லி வச்சு ஃப்யூச்சரில் விஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா இஃப் ஒன்லி ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அவன் மட்டும் புகைப்பிடிக்கிறத நிறுத்தினா ஹெல்த்தியாக வாழ முடியும். இஃப் ஒன்லி ஹி வுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். இஃப் ஒன்லி ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்டு ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அதனால தான் இஃப் ஒன்லி ஹி வுட் ஸ்டாப் ஸ்மோக்கிங். அவன் இனிமே புகைப்பிடிக்கிறத நிறுத்தினா he could live a healthy life. If only he would stop smoking, he could live a healthy life. மழை பெய்கிறது மட்டும் நின்னா நாங்கள் போய் விளையாடுவோம். மழை பெய்கிறது இனிமே ஃப்யூச்சரில் நின்னா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் விஷ். இஃப் ஒன்லி இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங். இஃப் ஒன்லி ப்ளஸ் சப்ஜெக்ட் ப்ளஸ் வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். இஃப் ஒன்லி இட் வுட் ஸ்டாப் ரெய்னிங். நாங்கள் வெளியே போய் விளையாட முடியும். we could go out and play. If only it would stop raining, we could go out and play. எப்படி ஃபியூச்சரில் ஒரு ஸ்ட்ராங் விஷுக்கு இஃப் ஒன்லி பயன்படுத்தணும்னு புரிஞ்சுதா? இஃப் ஒன்லி ப்ளஸ் வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ். அடுத்து பாஸ்ட் டென்ஸில் ஒன்று நடந்திருக்கலாம், அப்படி ஸ்ட்ராங் விஷ் பண்ணுறதுக்கு இஃப் ஒன்லி பயன்படுத்தலாம்.
முன்னாடி நடக்கலை ஆனால் நடந்திருக்கலாம், நடந்திருந்தா சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்காக விஷ் பண்ணுறது. இதுக்கு ஃபார்முலா இஃப் ஒன்லி ப்ளஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா என்ன ஃபார்முலா? ஹேட் ப்ளஸ் V3. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். அவன் மட்டும் மெதுவாக ஓட்டியிருந்தான்னா ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துருந்துருக்கலாம். இஃப் ஒன்லி ஹி ஹேட் ட்ரிவன் ஸ்லோலி. இங்கே பாருங்கள், இஃப் ஒன்லி சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் V3. இஃப் ஒன்லி ஹி ஹேட் ட்ரிவன் ஸ்லோலி. அவன் ஸ்லோவாக ஓட்டல, ஃபாஸ்ட்டாக தான் ஓட்டினா, ஆனால் ஸ்லோவாக ஓட்டி இருக்கலான்னு ஒரு ஸ்ட்ராங் விஷ். இஃப் ஒன்லி ஹி ஹேட் ட்ரிவன் ஸ்லோலி ஹி குட் ஹவ் அவாய்டட் த ஆக்சிடென்ட். இன்னொரு எடுத்துக்காட்டு, நான் மட்டும் சீக்கிரம் படுத்திருந்தேன்னா இன்னைக்கு சீக்கிரம் எழுந்திருச்சிருப்பேன். சீக்கிரம் படுக்கலை, லேட்டாக தான் படுத்தேன், ஆனால் சீக்கிரம் படுத்திருந்தான்னு ஒரு ஸ்ட்ராங் விஷ் பாஸ்ட் டென்ஸில். இஃப் ஒன்லி ஐ ஹேட் ஸ்லெப்ட் ஏர்லி. ஐ ஹேட் ஸ்லெப்ட் ஏர்லின்னு வருதா பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்கிறோம் இல்லையா? இஃப் ஒன்லி ஐ ஹேட் ஸ்லெப்ட் ஏர்லி ஐ வுட் ஹவ் woken up early. அவ்வளோதான். இஃப் ஒன்லியை ப்ரெசன்ட் டென்ஸில், ஃபியூச்சர் டென்ஸில், பாஸ்ட் டென்ஸில் எப்படி பயன்படுத்துறது, அதுக்கு ஃபார்முலா என்னென்னு புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க். உங்களுக்கு இருக்க ஸ்ட்ராங் விஷ் என்ன, அதை இஃப் ஒன்லி வச்சு ஒரு வாக்கியம் அமைச்சு கமெண்ட்டில் போடுங்க. உங்களை சூப்பராக இங்கிலீஷ் பேச வைக்கிறது என் பொறுப்பு. நான் காரைக்குடி ச. பாலகுமார் from englishvalimai.com.